ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? குட் மார்னிங் எவ்ரிவான், ஹாவ் அ குட் டே. வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஆக்சுவலி வந்துட்டு ஃபேமிலியில் என்னுடைய மாமியார் இறந்துட்டாங்க, ஓகேவா? அதனால தான் டிலே ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் சி. ஸோ 2 டேஸாக அதில் அழிஞ்சனால இன்றைக்கி இந்த ரீடிங் டிலே, ஓகேவா? இன்னும் 2 நாள் கொஞ்சம் டிலே ஆகும், பார்க்கலாம். மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. யாரோ ஒருத்தர் வந்து முதுகில் குத்துறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கு, ஓகேவா? எப்படின்னா அவங்க நினைக்கிறத உங்களை வைக்கிற மாதிரி செய்ய வச்சு ஏமாற்றலாம். அதனால் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அண்டு நீங்கள் வந்து ஒரு இன்னொரு விதத்துலேயே நான் எடுக்கலாம். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுவீங்க. ஒரு நம்பிக்கை கம்மியாக இருக்குது, ஏன்னா பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட்னால. பட் நீங்கள் உங்களுடைய எஃபோர்ட், உங்களை கவனிக்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு இன்றைக்கி எஃபோர்ட் போடுவீங்க மணி ரிலேட்டடாக. அண்டு மணி ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு குட் கம்யூனிகேஷன், குட் நியூஸ் வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது சில பேர் ஒரு ஜாபை விட்டுட்டு நீங்கள் வேறு ஜாப் போயிருக்கலாம். நீங்கள் மன வருத்தத்தோடு தான் அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த ஜாபை விடுறதுக்கு மனசில்லை, ஆனால் அந்த ஜாப் அதிகமாக கஷ்டப்படுத்துது. ஆனால் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிறீங்க அப்படின்னும் தெரியுது. பட் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஜாபாக இருக்கும். நீங்கள் ரீச் ஆக போகிற டெஸ்டினேஷனோ டைரெக்ஷனோ அங்கே உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ரமோஷன் வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் அடுத்த ஜாப் போகிறதே வந்துட்டு ஒரு நல்ல ஹையர் பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்தா ரொம்பவே ஒரு ஒரு நல்ல டைரெக்ஷனை வந்து சூஸ் பண்ணுவீங்க பிஸ்னஸில். அண்ட் அப்படி இல்லை இதுவரையும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை இப்போ வேறு ஆங்கிளில் வந்து திங்க் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ சில பேருக்கு வந்து உங்கள் பாஸ் அப்படி யாருடைய ஹெல்ப் அது வந்து கிடைக்கலாம். ஹெல்ப்பு அப்படின்றத விட எஸ், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இஸ் ஆல்சோ தேர். சம்வாட் ஒரு பர்சன் இங்கே இன்வால்வ் ஆகலாம். ஒரு சில பேருக்கு ஒரு பாஸ் அப்படி இல்லை கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கிற பர்சன். பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் அவங்களும் நீங்களும் கூட சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற வாய்ப்பு தெரியுது, ஓகே. கரியர் ரிலேட்டடாகவும் சில பேருக்கு அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஒரு நல்ல ஹையர் ஸ்டடீஸ் போவீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ சில பேர் வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி பார்க்க முடியுது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்து, ஜஸ்டிஸ், ஹெர்மிட், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். சில பேருக்கு இன்றைக்கி ஏதாவது கேஸ் ரிலேட்டடாக கோர்ட்டு ஏதாவது போகிற மாதிரி இருக்கலாம், மேபி ஃபார் சம். அது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை, அது ஒரு மனப்போராட்டமாக தெரியுது. இது யாருக்கோ பொருந்தும், நாட் ஃபார் ஆல், ஓகே. மற்றபடி பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, என்ன செய்யணும் தெரியல, உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறீங்க, ஓகேவா? ஒரு சிலர் அந்த ஒரு சிச்சுவேஷனும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ எப்போ நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் காத்துட்டு இருக்கிறீங்க. கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை விட்டுட்டு உங்கள் பர்சன் வருவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இன்றைக்கி வரும். அதை பற்றின ஒரு ஆழ்ந்த சிந்தனை வந்து போகும், ஓகே. அண்ட் சில பேர் வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கலான்னு நினைப்பீங்க, ஆனால் இல்லை அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு அமைதியாகிடுற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அது என்ன, நீங்கள் எதுக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, போராடிட்டு இருக்கீங்க. அங்கே 8 ஆஃப் கப்ஸ் இருக்குது, ஓகே. ஸோ ஒரு பர்சன் வந்து லவ் ஆஃபர் வராங்க. உங்கள் பர்சன் நான் இங்கே நியூ லவ் அப்படின்லாம் பார்க்க முடியல, பிகாஸ் அது ரிலேட்டடாக இந்த கார்ட்ஸ் இல்லை. ஸோ உங்களுடைய பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கு அவங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, எஃபர்ட் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
Someone is offering you, right? Offering you love. Yes. So டெவில் டெத் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒரு எண்டுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ், ஒரு புரிதல் வரும், ஒரு சமநிலை, ஓகே, பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் வந்து ஏற்படும். நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. அதை பற்றி ஒரு ஆழமாக அதனால அமைதியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. எஸ். ஸோ this is what I have for you today. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.